ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஃபோன், அதாவது உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்ட் பார்க்குறது கொடுக்கக்குள்ள அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்களுடைய எல்லா ஃபோட்டோவையும், உங்களுடைய கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையுமே பார்ப்பேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவை மாத்திரம் பார்க்குற மாதிரி எப்படி செட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது பிரதர்ஸுக்கோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ண கொடுக்கக்குள்ள அந்த ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி செட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி டச் ப்ரொடெக்டர் அதை டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப் தான். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஆப் தெரிஞ்சுட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு போனீங்கன்னா சில செட்டிங்ஸ் செய்யணும். செஞ்சால் மாத்திரம்தான் இந்த ஆப் ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் செட்டிங்ஸை இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆக மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஓகே பண்ணிடுவோம். ஓகே பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோஸ் மேனேஜர், ஸோ இதை எனேபிள் பண்ணிடுவோம். டச் ப்ரொடெக்டர். தென் நம்ம இந்த ஆப்பில் வந்து 3 முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்குறோம். இந்த ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ முதலாவது ஃபீச்சர் நீங்கள் கொடுக்குற, அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை மாத்திரம் பார்க்குற மாதிரி எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஷேக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஷேக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி போட்டு நீங்கள் பார்க்க கொடுக்குற ஃபோட்டோ கொடுக்கக்குள்ள, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கக்குள்ள ஃபோனை ஒரு தரம் ஷேக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ மாத்திரம்தான் லொக் ஆகிடும். அந்த ஃபோட்டோவை மாத்திரம்தான் பார்க்கலாம். தென் நீங்கள் ஃபோனை வாங்கி எடுக்கக்குள்ள இன்னொரு தரம் ஷேக் பண்ணிங்கன்னா அது அன்லாக் ஆகிடும். இப்படி ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்பு எனேபிள் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எப்படி அந்த செட்டிங்ஸை செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ எல்லாம் தந்துருக்காங்க, தேவையாண்டா பார்க்கலாம். இரண்டாவது ஆப்ஷன் ஷேக் அண்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதால என்ன நடக்குமென்று பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுற நேரம் உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோ அல்லது ஆப்பை நீங்கள் இன்னொருவருக்கு கொடுக்கக்குள்ள சின்னொரு ஷேக், அதாவது ஒன் ஷேக் பண்ணி கொடுக்கக்குள்ள அந்த ஃபோட்டோ அல்லது அந்த ஆப் லாக் ஆகிடும். ஸோ அந்த ஆப் ஃபோட்டோவை மட்டும்தான் இவர் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் நீங்கள் வாங்கி எடுக்கக்குள்ள இன்னொரு ஷேக் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா அது அன்லாக் ஆகிடும். இப்படி ஸோ உங்களுக்கு விளைவாக புரியக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதான் இந்த ஷேக் ஆப்ஷன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் வந்து ப்ராக்சிமிட்டி. இதை எனேபிள் பண்ணி வைக்கிறதால உங்கள் சென்சர் மூலம், ஸோ நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே உங்கள் ஃபோனை வைக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி தென் நீங்கள் எடுக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சராக காணப்படுகிறது. நீங்கள் அவசரத்தில் ஃபோனெல்லாம் பாக்கெட்டுக்குள்ளே வச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ அப்சைட் டவுன். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ அல்லது ஆப்போ என்னவோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனை நீங்கள் கீழே இறக்குற நேரம் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி தென் நீங்கள் ஃபோனை நீங்கள் உங்கள் கைக்கு எடுக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். இதுவும் ஒரு இந்த ஆப்பில் இருக்கிற சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ். தென் உங்களுக்கு லாக் டிசைன், அதாவது உங்களுடைய ஃபோன் என்ன மாதிரி டிசைனில் லாக் ஆக வேண்டும் இருக்குது. ஸோ இந்த கஸ்டம் இமேஜையும் நீங்கள்
யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜையும் நீங்கள் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த ஆப்பில் காணப்படுகிறது. ஸோ அவ்வளோ ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் பற்றி எதுவும் டவுட் இருந்தால், நான் சொன்ன விஷயத்தில் எதுவும் ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வழங்கப்படும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் பற்றிய பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக செய்து போடுறேன். ஸோ மீண்டும் இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.